ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் கிருஷ்ணா பிரதீப் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டேசல் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் இதில் ஃப்ளவர் ஷேப்பில் டேசல்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணி 4 இன்ச் லென்த்தில் இருக்கிற மாதிரி, எல்லா சைடுமே இருக்கிற மாதிரி ஒரு 8 பீசஸ் கட் பண்ணி வச்சுருங்க ஸ்கொயர் ஷேப்பில். இதை நான் எப்படி மடிக்கிறேனோ அதை மாதிரி மடிங்க. 2 எண்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி இந்த 2 சைடு இருக்கதை மடித்து கீழே வர்ற மாதிரி இந்த 2 சைடையுமே மடிச்சுட்டு இதை திருப்பியும் இதை மாதிரி மடிச்சுட்டு இதோட பாட்டம் சைடை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை உல்டாவாக திருப்புங்க. இது மாதிரி இதை திருப்பிடுங்க. இதை திருப்பினதுக்கப்புறம் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள். இது அப்படியே பெட்டல் ஷேப்பில் இருக்கும். இதை மாதிரி ஒரு 8 பீஸ் பண்ணுங்கள். அந்த உள்ளே நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எண்டு வெளியில் வரும். இன்னொரு பீஸில் பண்ணுறத பாருங்கள். இதை மாதிரி 2 எண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய எண்டையும் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய இதில் 2யுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு இதை மடிச்சுட்டு இதோட பாட்டம் சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டா உங்களுக்கு பெட்டல் ஷேப்பில் கிடைக்கும். இதை மாதிரி எல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, எல்லா பீசஸையுமே நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் எல்லா 4 பெட்டல்ஸ் வச்சு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 2 பெட்டல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 3ஆவது பெட்டல்ஸை எடுத்துகிட்டு இந்த விளிம்பு சைடு இருக்குல்ல, மேல் பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது மாதிரியே அடுத்த பெட்டல்ஸும் எடுத்து இது கூடவே சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி அதோட மேலே அப்பர் இதில் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அது பிரியாத மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி கீழே பாட்டம் சைடில் இந்த இடத்த ஜாயின் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்த ஸ்டிச் பண்ணுங்க. பாருங்க, அடுத்த எண்டு 2 இதையும் சேர்த்து இப்படி எல்லா இதோட கீழ் பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணிடணும். இது ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஒரு பூ தொங்குற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்த 4 பீஸையும் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. அடுத்த பீஸையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இதை நம்ம கயிறு கூட ஜாயின் பண்ணணும். ரோப் எடுத்துட்டு 2 ரோப் எடுத்துருங்க. அதில் ஒரு ரோப்போட எண்டை இதோட டாப்பில் சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது டைட்டாக போய் இருக்கும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இன்னொரு இதையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. 2யுமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கு கான்ட்ராஸ்டான இன்னொரு கலர் எடுத்து 3 இன்ச் லென்த்தில்
அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீசஸாக கட் பண்ணி வச்சிடணும். அதில் ஒரு பீஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிளாக அதை வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இப்படி கட் பண்ண வரலைன்னா வளையல் ஏதாவது வச்சு ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அது மேலே கட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு தான் இந்த ரவுண்டை வந்து பண்ணணும். அப்போ தான் ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கும். பாருங்கள், ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கா? இதை வந்து 2ஆக மடிங்க முதல்ல, அப்புறமா 4ஆக மடிங்க. பாருங்கள், திருப்பியும் காமிக்கிறேன். 2ஆக மடிச்சிருக்கா, திருப்பி 4ஆக மடிச்சிருக்கு. அப்புறம் அந்த ஃபோல்ட் ஆகிருக்குல்ல, ஃபுல்லாக ஃபோல்டாகி, டபுள் ஃபோல்டு சொல்லலை, ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்குல்ல, அந்த பக்கத்தில் கயிறை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அது வச்சதுக்கப்புறம் 2 ஃபோல்டு இதாக இருக்கும். அந்த எண்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபோல்டு இல்லாமல் இருக்கிறது மேலே பக்கமாக இருக்கணும். கயிறோடு சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், டபுள் ஸ்டிச் போடுங்க, சிங்கிள் ஸ்டிச்சோடு விட்டுறாதீங்க. டபுள் ஸ்டிச் போட்டால் தான் அது வந்து ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இதை வந்து உல்ட்டா பண்ணிக்கணும். இது மாதிரி உல்ட்டா பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து ஒரு செடியிலேருந்து பூ வந்து தொங்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதுதான் நான் வந்து சொன்ன ஃப்ளவர் மாடல். அப்புறம் இன்னொரு கயிறில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு கிளாத்தை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிளாத்தையும் 2ஆக மடித்து திருப்பி அதை வந்து 4ஆக மடிக்கணும். அப்புறமா அந்த கயிறை வந்து 2ஆக மடிச்சிறதுக்கு சென்டரில் வச்சுட்டு அதை வந்து சென்டரில் வச்சுட்டு இதை மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டட் பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் அதை வந்து ஸ்டிச் பண்ணோம். அன்ஃபோல்டட் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஃபோல்டட் பக்கத்தை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இதை வந்து ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா திருப்பியும் இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணோம். அந்த கயிறோடு சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை மேலே இருக்கிறத வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதை திருப்பி விட்டுடணும். இப்போ 2 இதுவே நமக்கு ரெடி. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த டேசல்ஸை உங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.